எப்பப்பா எவ்வளோ வேலை. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் இந்த வீட்டுக்குள்ள நம்ம உசுறு வாழ முடியும். ஆனால் எவ்வளோ வேலை கிடந்தாலும் சரி நம்ம ஒத்தாலாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த தொப்பி மண்டையை வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறானே. நம்ம வேலை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே காலையில் பெஞ்ச மழையே நின்று போச்சு. வெயில் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே காலார போய் காமாட்சி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட வேண்டியது தான். நம்ம என்னத்தை தான் நல்லா சமைச்சாலும் காமாட்சி அக்கா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வருமா? போய் அந்த அக்கா வச்ச குழம்புல ஒரு வாய் சாப்பிட்டாதான் அன்னைக்கு நாளே நிம்மதியாக போகுது. நம்ம சமைக்கிறத நம்மளாலேயே வாயில் வைக்க முடியலை. அதனால தான் கனிக்கு கடையில் வாங்கி கொடுத்தாச்சு. இந்த தொப்பி மண்டைக்கு மட்டும்தான் நம்ம சமைச்சதை கொடுத்தோம். அவன் தின்னுபுட்டு என்ன நிலைமையில கிடக்கான்னு வேற தெரியலை. மாந்தி வேதி போகாமல் இருந்தால் சரிதான். ஆனால் டெய்லி நம்மளும் ஒன்று ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸ்டீல் பாடியாக இருப்பான் போல் இருக்கு. அதனால தான் நம்ம சமையலை சாப்பிட்டு கூட இன்னும் உயிர் வாழ்கிறான். சரி, கனியை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு காமாட்சி அக்கா வீட்டுக்கு போக வேண்டியதான். கனி கனி, வாரேம்மா. வா சீக்கிரம் வா. உங்கள் அப்பன் தொப்பி மாட்டேன் எனக்கு தெரிஞ்சால் வெளியே போக விட மாட்டான். போய் வீட்டுக்குள்ளே வேலையை பாரு, வெளியே போகாத நொய்னுக்கிட்டு இருப்பான். சீக்கிரம் வா. சொல்லுங்கம்மா, எது கூப்பிட்டீங்க? கனி, நான் காமாட்சி அத்தை வீட்டு வரைக்கும் போகிறேன். நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். அது வரைக்கும் நீ வீட்டில் இருக்கணும், சரியா? அங்கே போகிறேன் இங்கே போய் நூறு சுற்றக்கூடாது. சரிம்மா, நான் எங்கேயும் போகல. ஆனால் என் ஃப்ரெண்டுகளை மட்டும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டா. உனக்கு என்ன ஃப்ரெண்டு இருக்குது? இந்த வயசில் என்ன உனக்கு ஃப்ரெண்டு பிடிக்கிறது? மரியாதையாக வீட்டில் நீ மட்டும் இரு, கதவை சாத்தி போட்டு. இப்போ தான் குறுக்கு கடுக்க வீடை கூட்டி தொடச்சி பாத்திரம் கழுவி இவ்வளோ வேலை முடிச்சு வச்சுருக்கேன். ஃப்ரெண்டுகளை கூப்பிட போகிறாளாமே. ஃப்ரெண்டுகளை எதுக்கு? அந்த வானரங்களை கூட்டிகிட்டு வந்து வீடை ரெண்டாக்கி போடுறதுக்கு. இங்கே பாருக்க, நீ மரியாதையாக வீட்டு கதவை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே ஒழுங்காக இருக்க பழகு. சும்மா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் என் ஃப்ரெண்டுகளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விளையாண்டேன், அதை கொட்டுன்னு இதை கொட்டுனேன்னு தெரிஞ்சிச்சு நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். மா ப்ளீஸ்மா, எனக்கு போர் அடிக்கும்ல. இன்றைக்கி ஸ்கூலும் இல்லை. அதனால கொஞ்ச நேரத்துக்கு நான் ஃப்ரெண்டுகளை கூட்டிகிட்டு வந்து விளையாண்டுக்கிறேம்மா. நாங்கள் எதையுமே தொடமாட்டோம். ஹாலில் உட்காந்து நாங்கள் பாட்டுக்கு விளையாண்டுக்கிறோம். ப்ளீஸ்மா. உங்கள் அப்பா தொப்பி மண்டேன் எங்க? அவனை கூப்பிடும் போத. அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு கிளம்பிட்டு இருந்தாருமா. அவனை கூப்பிடு. அவனை கூப்பிட்டாதான் சரி வரும். அவனை கூப்பிடு. அப்பா அப்பா. வாரேன் இரு. என்னாச்சுமா? ஏன் மூஞ்சி இப்படி வாட்டமா இருக்கு? அப்பா, அது வந்து கேள்வியை பாரு. இங்கே ஒருத்தி குத்துக்கல் மாதிரி நிற்கிறேன். நீ ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கன்னு என்கிட்ட கேட்கல. வந்த உடனே மகக்கிட்ட மட்டும் ஏன் இப்படி சோகமாக இருக்குன்னு கேட்குறான் பாரு. உமா, பிள்ளைய அடிச்சியா இல்லை எதுவும் சொன்னியா? ஏன் பிள்ளை மூஞ்சி வாட்டமா இருக்கு? ஆமாம், உங்கள் பிள்ளைய அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் அடிக்கலாம் இல்லை. அவகிட்டே என்ன சொன்னான்னு கேளுங்க. என்னம்மா கனி, என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு. நான் என்ன ஏதுன்னு உங்கள் அம்மாட்ட கேட்குறேன். ஆமாம், இதை அப்படியே என்கிட்ட கேட்டு தள்ளிடுவான். சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு. அப்பா என்ன ஏதுன்னு அவளை கேட்குறேன். அது வந்துப்பா, நான் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்லை. ஆமாம், உனக்கு மட்டுமா லீவு? இந்த ஊருக்கே லீவு தான். அதனால என்ன, ஸ்கூல் லீவுனா பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியதானம்மா. அதுக்கு எதுக்கு உங்கள் அம்மா திட்டினா உன்னைய? இல்லைப்பா, அதுக்கெல்லாம் அம்மா ஒன்றும் திட்டலை. அப்புறம் என்னம்மா, உனக்கு பிடிச்சது எதுவும் நீ கேட்டியா? உங்கள் அம்மா வாங்கி தர மாட்டேன்னு எதுவும் சொன்னாலாம்மா? எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஐயோ இல்லைப்பா. வேற என்னம்மா? அப்புறம் எதுக்கு நீ சோகமாக இருக்க? இல்லைப்பா, நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கேன்ல. ஆமாம். அம்மா வெளியே போகிறேன்னு சொன்னாங்கப்பா, காமாட்சி அத்தை வீட்டுக்கு. குள்ள பக்கி போட்டில் விட்டுருச்சு. உமா, என்ன இது? எதுன்னு கேட்டேன். காமாட்சி அக்கா வீட்டுக்கு போறியா நீ? ஏன் உனக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியலையா? இங்க பார், ஓ மக என்ன சொல்ல வந்தாங்கிறத முழுசா கேளு. நீ என்னையெல்லாம் அதற்ற வேலையை வச்சுக்காத. அவ என்ன சொல்ல வரா, அவ எதுக்கு சோகமா இருக்கா அதை கேளு. அதை விட்டுட்டு அவ சொன்னதே ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு வெடிக்கிற. இங்க பார், மரியாதையா என்ன ஏதுன்னு முழுசா கேளு. வெட்டியா என்கிட்ட அடி வாங்கிட்டு ஆபீஸ்க்கு போயிடாத. ராட்சசி, அடிச்சாலும் அடிச்சு போடுவா. நம்ம பாட்டுக்கு என்ன ஏதுன்னு கேட்போம். கனி, சொல்லுமா, என்ன விஷயங்கிறத? அதான்ப்பா, அம்மா காமாட்சி அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்களா. அதனால நான் என் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வந்து வீட்டில் விளையாடவாமான்னு கேட்டேன். அம்மா அதெல்லாம் வீட்டுக்குள்ளே யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது,
இப்போ தான் வீடெல்லாம் கூட்டி தொடச்சிருக்கேன், வீடை நாசமாக்கி போட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இவ என் ஃப்ரெண்டுகளை கூட்டிட்டு வந்தாலே அந்த ஆட்டம் ஆடுவா. எப்படி கனி ஃப்ரெண்டுகளை வீட்டுக்குள்ள விடுவா? இவ மட்டும் ஊர் ஊரா வீடு வீடா போய் சுத்தலாம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் யாரும் வரக்கூடாதுன்னு நினைப்பா. இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இவ கூட்டாளிகளை மட்டும்தான் வீட்டுக்குள்ள விடணும்னு நினைப்பா. வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. இப்போ எப்படி கனியை சொல்லி சமாதானப்படுத்துறது? நான் வேற வீராப்பா அப்பா கேட்குறேம்மான்னு சொல்லிட்டேன். நான் சொன்னா இந்த விஷயத்துல அவ எதுவும் கேட்க மாட்டாளே. நான் கூட எதுவும் முட்டாயும் முறுக்கு எதுவும் கேட்டிருப்பா, இல்லை ஏதாச்சும் அடம் பிடிச்சிருப்பா, அந்த பொருளை வாங்கி கொடுத்து வேலையை முடிப்போன்னு நினச்சேன். கனி என்னன்னா இப்படி இல்லை சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம சொன்னால் எதுவுமே இங்கே எடுபடி ஆகாதே. அப்பா சொல்லுங்கப்பா அம்மா கிட்ட. நான் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வந்து விளையாண்டுக்கிறேன். நான் எப்போவுமே அவளுக்கு வீட்டுக்கு தான்ப்பா போய் விளையாடுவேன். இன்னைக்கு தான்ப்பா அந்த பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்து விளையாடுறேன்னு சொல்லிச்சுங்க. அதனால ப்ளீஸ்ப்பா அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து விளையாண்டுக்கிறேனே. இங்கே பாருமா கனி, மித்த எந்த விஷயம்னாலும் நீ அப்பா கிட்ட கேட்கலாம், அப்பா உனக்கு செய்வேன். ஆனால் இந்த விஷயத்த மட்டும் கேட்காத. ஏன்னா உங்கள் அம்மா நான் சொன்னாலே இந்த விஷயத்த கேட்க மாட்டான். வீட்டுக்குள்ளே யாரையும் விடக்கூடாதுன்னு நினப்பா. அப்படி இருக்கும்போது நீ யாரையாச்சும் வீட்டுக்குள்ளே விடுறேன்னு சொன்னால் எப்படி அவ ஏற்றுக்குவா? கொஞ்ச நேரம் நீயா விளையாடுமா தனியாக வீட்டுக்குள்ளே. போர் அடித்தா படுத்து தூங்கு, டிவி இருக்குது டிவியை பாரு, இல்லைன்னா பால் ஏதாச்சும் வாங்கி வச்சு விளையாடு. இல்லை அப்பா உனக்கு ஏதாச்சும் விளையாட்டு சாமான் வாங்கி தரணுமா சொல்லு, வாங்கி தரேன். ஆமா உங்க ஒப்பன் குப்பேந்திரரு சொன்ன உடனே வாங்கி கொடுத்துருவாரு. இவ வேற புள்ள முன்னாடி வச்சு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்பா எனக்கு பொம்மையெல்லாம் வேணாம்ப்பா. கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வந்து விளையாண்டுக்கிறமே. வீட்டுக்குள்ள கூட வரல, பேசாம நான் வாசல்ல உட்காந்து விளையாடட்டுமா? நம்ம வீட்டுக்கு முன்னாடி இடம் கிடக்கல, அங்கனுக்குள்ள உட்காந்து விளையாடுறேன். ப்ளீஸ்ப்பா கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வந்து விளையாடுறேனே. கனி அதான் 2 பேரும் அவளை சொல்றோம்ல, உனக்கு என்ன இப்பெல்லாம் வர வர நீ ரொம்ப அடம் பிடிக்கிற பார்த்துக்க. மரியாதையா இருந்து பழகு. ஃப்ரெண்டுகளெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த மனுஷன் அவளை சொல்றாரு. 2 பேர் சொல்றதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்காம ப்ளீஸ் ப்ளீஸ்னுக்கிட்டு இருக்க. நீ ப்ளீஸ் போட்டா நாங்கள் உடனே அவன் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வந்து விளையாண்டுக்கன்னு சொல்லுவோமா? இங்கே பார், உங்கள் அம்மா சாதாரண ஆளு கிடையாது. உமா, நான் யார் தெரியுமா? உமா. உமா கிட்டலாம் இப்படி ப்ளீஸ்ன்னு சொல்றதெல்லாம் எடுபடாது, புரிஞ்சுக்க. ஆமா, சாதாரண உமா கிடையாது, ராட்சசி உமா. பச்சை பிள்ளை இவ்வளவு தூரம் கேக்குது, சரி விளையாண்டுட்டு போதுக்குன்னு விடுறாளான்னு பாரு. என்னமோ இந்த வீடு இவ என்னமோ லட்சக்கணக்கில் போட்டு இவ கட்டி வச்ச மாதிரி தான் யாரையும் உள்ளேயே விட மாட்டேங்கிறா. இவ சொன்னதை தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. பச்சை பிள்ளை ஃப்ரெண்டு கூட கூப்பிட்டு வந்து விளையாடுறேன்னு சொன்னா சரி விளையாடுமான்னு விட வேண்டியதானே. ஏன் தான் இப்படி பண்றாளோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுதா? இங்க பார், சும்மா யாரையும் கூப்பிட்டு வரேன்லாம் கூப்பிட கூடாது. மரியாதையா வீட்டுக்குள்ள உட்காந்து நீயா விளையாடுறதுனா விளையாடு, இல்லைன்னா போய் படுத்து தூங்கு. இல்லையா நேற்று ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னா போய் பண்ணு. சும்மா என் உசுரை வாங்காத கனி. போங்கம்மா, அந்த பிள்ளைங்க பாவம். எல்லா தடவையும் நான் தான் அந்த பிள்ளைங்க வீட்டில் போய் விளையாடுறேன். ஒரே ஒரு தடவை தான் நம்ம வீட்டுக்கு வந்து விளையாடுறேன்னு சொல்லி கேட்டுச்சுங்க. அதனால தான் சரி நான் சொன்னேன். நீங்க என்னன்னா ஒரு தடவை கூட விட மாட்டேங்கிறீங்க விளையாடுறதுக்கு. அப்ப புத்தி அப்படியே இருக்கு. என்கிட்ட சொல்லாம நீ எதுக்கு சரின்னு சொல்லிட்டு வர்ற? அப்படியே சரின்னு சொன்னாலும் என்ன, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன எல்லாம் பெரிய ஆளுகளா? எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தானே. சொல்லு, எங்கள் அம்மா திட்டுறாங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதுங்க. நினச்சாலும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அதனால மரியாதையாக நீ போய் வீட்டுக்குள்ளே இரு. நீயும் வெளியில் போய் யார் வீட்டுக்கும் போய் விளையாடக்கூடாது. நீ அடுத்த வீட்டுக்கு போய் விளையாடுறனால தானே அடுத்த வீட்டில் இருந்து பிள்ளைகளை நம்ம வீட்டுக்கு கூட்டோன்னு நினைக்கிற. இன்னொரு விஷயம், நீ அடுத்தவங்க வீட்டுக்குலாம் போகவே கூடாது. நீ எப்போ போன? என்கிட்ட சொல்லாமக்குலாம் போயிருந்திருக்க. அதனால தானே நீ இவ்வளோ இது பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். எதுக்கு போன நீ? அது கொஞ்ச நேரம் போய் விளையாடுவோன்னு விளையாண்டேம்மா. இங்கே பாரு, யார் வீட்டுக்கும் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகக்கூடாது. அதுக்கு மேலே உனக்கு போர் அடிச்சா சொல்லு. வீட்டில் 1008 வேலை கிடக்கு, அதில் ஒரு வேலையை நான் கொடுக்குறேன், பண்ணு. உமா, என்ன எது கலர்ற? வீட்டு வேலையை நீ பாரு, என் பிள்ளை எதுக்கு பார்க்கணும்? ஏன் வீட்டு வேலையில அந்த பிள்ளை தலையில கட்டிட்டு நீ போய் ஊர் சுத்தலான்னு பாக்குற? இங்க பாரு, என் பிள்ளைகிட்ட ஏதாச்சும் வேலை சொன்னான்னு தெரிஞ்சிச்சு நடக்கிறதே வேற. இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காக இதையும் பொறுத்துக்கிட்டு இருப்பேன்ல நீ நினைக்கவே கூடாது. என் பிள்ளைகிட்ட வேலைன்னு சொல்ற வேலையை வச்சுக்காத, அப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. அது பாவம் பச்சை பிள்ளை, ஏதோ 4 ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ள விளையாடுறேன்னு சொல்லுது. சரி வெளியே தடவை போகாம தெரு பக்கம் போகாம பிள்ளை வீட்டுக்குள்ள உட்காந்து விளையாடுதேன்னு சந்தோஷப்படுவாளா?
யாரையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வரக்கூடாதுங்கிற, வாசலை மிதிக்க கூடாதுங்கிற, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? இங்க பாரு, அது சின்ன பிள்ளை, ரோடுகளுக்கு போகாம விளையாடுறதே பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்த வீட்டுகளுக்கு போகாம நம்ம வீட்டில் உட்காந்து பத்திரமா பாதுகாப்பா பிள்ளை விளையாடுதுங்கிறதெல்லாம் உனக்கு தோணாது. அதை விட்டுப்புட்டு அந்த பிள்ளைகளை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிற. சரி, உன் புத்தி அதுதான் எனக்கு தெரியும், அதனால நானும் விட்டுட்டேன். இப்ப என்னன்னா என் பிள்ளைகிட்ட நீ வேலையை பாருன்னு சொல்ற. ஏன்? நீ பாக்குற ஒரே ஒரு உருப்படியான வேலை வீட்டு வேலை தான். அதையும் என் பிள்ளைகிட்ட தலையில கட்டிட்டு நீ ஊர் சுத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பார், எனக்கு தெரியாம அந்த பிள்ளைகிட்ட ஏதாச்சும் வேலை சொன்னன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நீ இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது பாத்துக்க. கனி, என்னப்பா? நீ போமா, நீ போய் விளையாடு. உன் ஃப்ரெண்டுக்கு வந்தாலும் கூப்பிட்டு வச்சு விளையாடு. ஆனா ஹாலை தவிர வேற எந்த ரூமுக்கும் போக கூடாதுன்னு சொல்லிடு. ஏங்க? என்ன ஏங்க நோங்கன்னு? உன் வேலையை பாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். கனி, நீ போமா, நீ போய் விளையாடு. ஆனா ரோட்டுக்கெல்லாம் போயிடக்கூடாது, வண்டியெல்லாம் ஸ்பீடா போகும், இடையில போயிடுவேன். அதனால ஹாலில் தான் உட்காந்து விளையாடணும். வீட்டில் எதையும் அது இது இழுத்து போட்டுட்டு தெரியக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வந்து விளையாடுறதெல்லாம் சரி, அப்பாவோட சிஸ்டம்லாம் வீட்டில் இருக்குது. போய் அதை எடுத்தேன் தொட்டேன் உடஞ்சிருச்சுப்பா அப்படி இப்படின்னா அப்புறம் எப்பயுமே உன் ஃப்ரெண்டுகளை வீட்டுக்குள்ளே நான் விட மாட்டேன் சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ளே ஹாலில் மட்டும்தான் விளையாடணும். டிவி பாருங்க, ஏதாச்சும் பசிச்சிச்சுன்னா சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸ் எடுத்து விளையாடுங்க நல்லா. அதை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு நீ எங்கிட்டும் போயிடக்கூடாது, வேற யார் வீட்டுக்கும் நீ போகக்கூடாது, புரியுதா? கொஞ்ச நேரம் தான் விளையாடணும். அப்பா விளையாட பர்மிஷன் கொடுத்துட்டாருன்றக்காக நீ பூரா உட்காந்து விளையாடக்கூடாது. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போய் படிக்கிற, சரியா? சரிப்பா. போமா, நீ போய் விளையாடு. தேங்க்ஸ்ப்பா. இங்க பாருமா, நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். நானும் சரி போனா போயிட்டு போறான்னு விட்டுட்டு இருக்கேன். மரியாதையை காப்பாத்திக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நானும் நீ சொல்ற எல்லாத்துக்கும் சரி சரின்னு கேட்கறேன்னா என்ன, ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும். அவன் ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு சொல்லி தான் நான் அமைதியா இருக்கேன். அதை விட்டுட்டு நீ ஏதாச்சும் இடக்கு முடக்கு பண்ண, என் பிள்ளைய வேலை வாங்கினேன்னு தெரிஞ்சிச்சு, அன்னையோட சரி நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அடிச்சு உன்னை உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு பத்தி விட்டுருவேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பிள்ளைய வேலை வாங்குவாளாம்ல, பிள்ளைய வேலை வாங்கி பாரு, அப்பதான் நான் யாருன்னு தெரியும். இந்த தொப்பி மண்டையனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இப்படி பேசுறான். என்ன அவன் பிள்ளையா அப்படின்னா வேலையா வாங்கிட்டேன்? ஆமா, அவன் பிள்ளைங்கிறானே வார்த்தைக்கு வார்த்தை. 10 மாசம் சுமந்து பெற்றது நான். ஏன், எனக்கும் தானே அவ பிள்ளை. அவ கஷ்டப்பட்டா எனக்கும் தான் கஷ்டமா இருக்கும். இவன் என்னமோ ஓவியமா பேசிட்டு போறான். நான் என்னமோ அவளை வேலை வாங்கி கொள்றது மாதிரி. இது வரைக்கும் எச்சி தட்டை கூட எடுக்க விட்டதில்லை அவளை. நான் அவளுக்கு கஷ்டமா இருக்கும்னு தொப்பி மண்டையை இந்த பேச்சு பேசிட்டு போறானே. நாளை பின்ன எப்படி இந்த பிள்ளைக்கு வேலையை சொல்லி கொடுக்க விடுவான் என்னைய? சரியா போச்சு. இவன் இது வரைக்கும் இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது. என்னன்னா இன்னைக்கு ரொம்ப கோவப்படுறானே. இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தொப்பி மண்டையை நான் மாற்றணும். இப்படியே இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு வேலையும் சொல்லி கொடுக்க முடியாது, ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டான் தொப்பி மண்டையன். வரட்டும், அவனுக்கு இருக்கு. இப்போ ஏதோ டென்ஷனில் இருந்தானேன்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்துக்கிறேன் இவனை. நாம் போவோம் காமாட்சி அக்கா வீட்டுக்கு. இந்த பிள்ளைகளை விளையாடும் போது கொஞ்ச நேரத்தில் விளையாண்டு அரை நேரத்தில் ஓடணும்னு சொல்லணும். இல்லைன்னா இங்கேயே டேரா போட்டுருங்க. இந்த பிள்ளையும் இந்த கனி பிள்ளையும் விளையாட ஆரம்பிச்சான்னா இன்னைக்கு பூரா உட்காந்து அந்த பிள்ளையோடவே விளையாண்டு கிடப்பா. கொஞ்ச நேரத்தில் விளையாண்டுட்டு போங்க பாப்பா அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் சரிப்பட்டு வரும். சொல்லிட்டு நம்மளும் அப்படியே காமாட்சி அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம். பசி வயிற்ற கிள்ளுது. போய் காமாட்சி அக்கா வீட்டில் 2 வாய் சாப்பிட்டா தான் நிம்மதியாக இருக்கும்.